ஸோ இந்த நிகழ்வு அப்படின்றது தொடர்ச்சியா நடந்துகிட்டே வருது, உங்களுக்கு தெரியும். இன்று நாம பார்க்கறது வந்து 112வது சந்திப்பு. இந்த சந்திப்புல இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து என்ன சொல்றது, பல நிறுவனங்கள் சிறப்பாக இயங்கிக்கிட்டு வர்றாங்க. அதுக்கு குறிப்பா இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் மக்கள்கிட்ட வந்து இந்த மருத்துவ காப்பீடு பரவலா ஒரு முக்கியமான ஒரு கவனத்தை பெற்றிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க இந்த லேண்ட்ஸ்கேப், இந்த இண்டஸ்ட்ரியே கூட நிறைய மாறி இருக்கு. கோவிடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருந்த பாலிசி அண்டு அப்போ இருந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் கொடுத்துட்டு இருந்த அந்த ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே கோவிடுக்கு அப்புறம் நிறைய மாறி இருக்கு. அதே மாதிரி மக்களும் மிகப்பெரிய அளவில் இதை பற்றியான ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நிறைய பாலிசி சேஞ்சஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கு. அப்படி நான் பார்த்த நிறுவனங்களில் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனங்களில் இன்னைக்கு பல புதுமையான திட்டங்களை கொண்டு வர்ற ஒரு நிறுவனமாக ஐசிஐசிஐ லம்பார்டு இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அந்த ஸ்டாண்டலோன் இன்சூரன்ஸ் கம்பெனியான ஸ்டார் ஹெல்த்து, கேரு, டாடா இவங்க உருவாக்கி வச்சிருக்கிற திட்டங்களை விட ஐசிஐசிஐ லம்பார்டு வந்து இன்னும் ஒரு படி மேலே யோசிக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது எப்படி இந்த அளவுக்கு இந்த திட்டங்கள் இவங்க உருவாக்குறாங்க அப்படின்னு. ஏன்னா பல வசதிகள், புதிய வசதிகள் அவங்க உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வசதிகளை பற்றி பேசுறதுக்கு அந்த நிறுவனத்துல இருந்தே தானே ஒரு டியூட்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்படித்தான் இன்று நம்மோடு திரு சிவபாலன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஸோ நமக்கு இந்த பாலிசியை பற்றி, இந்த நிறுவனத்து பாலிசி மட்டும் இல்லை, ஐசிஐசிஐ லம்பார்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிற மருத்துவ காப்பீடுகள், அதோட வகைகள், அதில் குறிப்பிடத்தக்க ஒரு பாலிசியாக இருக்கிற இந்த பர்டிகுலர் பாலிசி எல்லாத்தையும் பற்றியுமே பேசுறதுக்காக திரு சிவபாலன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஸோ அவரை வரவேற்று பேச அழைக்கிறோம். சிவபாலன் சார், நீங்கள் ஆரம்பிங்க. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வார்ம் வெல்கம். ஸோ மை செல்ஃப் சிவபாலன், ஐசிசி லம்பார்டோட ஏரியா மேனேஜராக இருக்கிறேன். ஓகேங்களா. ஐசிசி லம்பார்டில் ஹெல்த் வெர்டிக்கல் மட்டும் நான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஓகேங்களா. ஸோ யாருக்கும் என்னோட வாய்ஸ் கேட்கல, பிரேக் ஆகுதுன்னா இடையில நீங்கள் சொல்லுங்க. ஓகேங்களா. ஸோ ஏன்னா இந்த மீட்டிங் வந்து உங்களுக்காக தான் நான் எடுக்கிறேன். ஸோ உங்களுடைய, அதாவது கொஞ்சம் இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இன்டெப்த்தாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும், கொஞ்சம் லிசன் பண்ணணும், உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான் எடுக்கிறேன். ஸோ எந்த இடத்துல டவுட்னாலும் என்னன்னாலும் இமீடியட்டாக நீங்கள் ஸ்டாப் பண்ணி எங்கிட்ட கொஸ்டின் பண்ணுங்க. என்னன்னாலும் சரி, உங்களுக்கு என்ன ஹெல்த் ரிகார்டிங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிகார்டிங்க என்ன டவுட்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் கேளுங்க, இன்பிட்வீன்ல. ஓகேங்களா. ஏன்னா இது சார் சொன்ன மாதிரி ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் இதுல அடுத்தடுத்த லெவல் நம்ம போக முடியும். என்ன பர்பஸ்க்கு நம்ம எடுக்கிறோம், ஒருத்தர் நம்ம சொல்லணும்னாலும் எதுக்காகங்கிறது ஒரு உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்தா மட்டும்தான் இது வந்து கரெக்டா இருக்கும் சார். ஓகேங்களா. ரைட். ஸோ இதுல சார் ஐசிஐசிஐ லம்பார்ட்ல நம்ம இப்ப பார்க்க போறது எலிவேட். ஓகேங்களா. ஸோ இந்த எலிவேட் அப்படிங்கிற பாலிசி வந்து பாத்தீங்கன்னா சார் லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க சார். ஸோ இந்த எலிவேட் பிளான் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த பிளானோட ஸ்பெசிஃபிகேஷனை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த கிட்டத்தட்ட 6 நிறுவனங்கள்ல நாங்க என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டு வந்தோமோ அது இப்ப எல்லாமே ஒரு நியூ ப்ராடக்டா இம்ப்ளிமெண்ட் ஆகி வந்துட்டு இருக்குங்க சார். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி என்னென்னலாம் நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஓவரால் நான் சொல்றேன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல ஆஃப்டர் கொரோனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 வயசுக்கு மேல ஒரு கஸ்டமர்கிட்ட போய் பார்த்தாலும் சரி, அல்லது நம்ம வீட்டில் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு 10 பேர்ல 5 பேருக்கு சுகரோ, பிபிஓ, அல்லது ஒரு ஆஸ்துமா, கொலஸ்ட்ரால், ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கம்பல்சரி 10ல் 5 பேர்த்துக்கு இருக்குங்க. ஸோ காமனா இன்சூரன்ஸோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஒரு பாலிசி எடுக்கும் போது ஒரு நபருக்கு எக்ஸிஸ்டிங் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எதுக்காகவும் மாத்திரை மருந்து சாப்பிட்றாங்களா, ரெகுலரா ஒரு
கிரானிக்கல் டிசீஸால அவங்க பாதிச்சிருக்காங்களா, அந்த மாதிரி எந்த ஒரு டிசீஸால பாதிச்சிருந்தாலும், எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருந்தாலும் அதுக்கான வெயிட்டிங் பீரியட் 3 வருஷம். ஓகேங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் டிசீஸ்க்கு மினிமம் 3 வருஷம் ஆனா மட்டும்தான் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்னாலும் அவங்க வந்து எடுத்துக்க முடியும். பட் 10ல் 5 பேத்துக்கு இருக்கக்கூடிய இந்த காமனான இந்த பிபி, சுகர், டயபெட், இந்த ஆஸ்துமா, கொலஸ்ட்ரால், இது எல்லாமே கஸ்டமர் கேட்குறாங்க, நான் இதுக்காக ஏன் நான் 3 வருஷம் நான் வெயிட் பண்ணணும்? ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் அமௌண்ட் எனக்கு ஹைக்கு வந்தாலும் ஓகே, எனக்கு டே 1 கவர் வேணும். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஐசிசி லொம்பார்ட்ல ஆஸ்துமா, அதாவது ABCD அண்ட் ஓன்னு சொல்லுவாங்க. A ஃபார் ஆஸ்துமா, B ஃபார் பிளட் ப்ரெஷர், C ஃபார் கொலஸ்ட்ரால், D ஃபார் டயபெட்டிக், O ஃபார் ஒபிசிட்டி. ஸோ இந்த 5 இருந்தாலும் அவங்க பாலிசி எடுக்கலாம். வித் 31st டே ஆன்வர்ட்ஸ் கவரோட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெயின் ஃபியூச்சர் ஐசிசி லம்பார்ட்ல ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா? அடுத்தது நான் இப்போ சொல்றது எல்லாமே யூனிக்கான விஷயங்கள். ஹெல்த் இன்சூரன்ஸ் எவ்வளவோ இருந்தாலும் ஏன் ஐசிசி லம்பார்ட் எடுக்கணும்? ஐசிசி லம்பார்ட்ல மற்ற கம்பெனில இல்லாதது இங்க என்ன இருக்கு? ஓகேங்களா? அதை பத்தி நான் சொல்றேன். ஸோ இந்த 5 டிசீஸ் இருந்தாலும் டே 1 கவர் எடுக்கலாம். ஆஸ்துமாவுக்கு இன்னைக்கும் பல கம்பெனில இன்சூரன்ஸே எடுக்க முடியாது. ஒரு கஸ்டமருக்கு ஆஸ்துமா பேஷண்ட் அவங்க இருக்காங்க, ஆஸ்துமாக்காக அவங்க டேப்லெட் சாப்பிட்றோன்னா அவங்க இன்சூரன்ஸே எடுக்க முடியாத நிலைமை இன்னைக்கும் இருக்கு. பட் நம்ம அதை 31st டேல இருந்து கவரே வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு புரட்சியா இன்னைக்கும் மினிமம் 24 hours ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆனா மட்டும்தான் நம்ம கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்க்கு எலிஜிபிள் இந்தியாவில் இருக்கிற எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிலையுமே. பட் ஐசிஐசி லம்பார்ட்ல மினிமம் 2 மணி நேரம் ஒரு கஸ்டமர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி இன்பேஷண்டா அட்மிஷன் போட்டு வித் டிஸ்சார்ஜ் சம்மரியோட வெளியே வராங்கனால், ஓகேங்களா, 24 hours இருக்கணுங்கிறது கிடையாது. மினிமம் 2 மணி நேரம், மேக்ஸிமம்ங்கிறது அது வந்து எவ்வளவு வேணாலும் இருந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு இன்பேஷண்டா இருந்து டிஸ்சார்ஜ் சம்மரியோட அவங்க வெளியே வராங்கனால் கேஷ்லெஸ் கிளைம் வாங்கிக்க முடியும். இன்னைக்கு பல பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காய்ச்சல்ல போய் அட்மிட் ஆகுவாங்க, வேற ஏதாவது ஒரு மைனரா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஆக்சிடென்ட் வந்து அப்போதைக்கு ஒரு ரொம்ப சீரியஸா இருப்பாங்க, அட்மிஷன் போட்டு ஸ்கேன் எடுப்பாங்க, எல்லாம் எடுத்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துல அவங்க ரெக்கவரி ஆயிடுவாங்க, டாக்டர் வீட்டுக்கு வரலான்னு இருப்பாங்க. பட் அந்த ஒரு நாள் பெட் சார்ஜ், ஸ்கேனிங் ரிப்போர்ட்டே பாத்தீங்கன்னா ஒரு 20,000 வந்துடும். மற்ற கம்பெனில 24 hours நீங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாதான் உங்களுக்கு கிளைமே வாங்க முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பர்பஸா அந்த பேஷண்ட்டை அட்மிஷன்ல வச்சிருப்பாங்க ஒண்ணு, இல்லைன்னா பேஷண்ட் கையில இருந்து பேமெண்ட் கட்டிட்டு பாலிசி எடுத்திருந்தாலும் அந்த இதுக்கு அவங்க வாங்க முடியாது. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும். ஓகேங்களா? பட் நம்ம கம்பெனில அந்த தேவையே இல்லை. மினிமம் 2 hours இருந்தாலுமே கேஷ்லெஸ் கிளைம் வாங்கிக்க முடியும். இது எந்த கம்பெனிலையுமே இல்லாத ஒரு பெனிஃபிட் ஐசிசி லம்பார்ட்ல எலிவேட்ங்கிற பாலிசில மட்டும்தான் சார் இருக்கு. ஓகேங்களா? ஒண்ணு. அடுத்த விஷயம், தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, சம் இன்சூர்ட் எல்லா கம்பெனிலையுமே 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், 50, 1 கோடி, 3 கோடி இதுதான் இருந்துச்சு. பட் ஐசிசி லம்பார்ட்ல அன்லிமிட்டெட் சம் இன்சூர்ட் நம்ம எடுக்க முடியும். ஸோ அன்லிமிட்டெட், நோ லிமிட், என்ன வேணாலும் ஒரு டயத்துல சிங்கிள் கிளைம்ல 1 கோடி, 5 கோடி அப்படின்னா கூட கம்பெனி ரெடி டு பே. ஸோ நோ லிமிட். ஸோ இதுக்கான பிரீமியமும் வெரி 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 லெஸ் சார். ஸோ உங்களுக்கு டவுட்னா சுரேஷ் சார் கிட்ட கேட்டு பாருங்க, கொட்டேஷன் நீங்க வாங்கி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அன்லிமிட்டெட் சம் இன்சூர்டுங்கிறத இன்னமும் நம்ம தான் வச்சிருக்கோம். ஓகேங்களா? ரெண்டாவது, இன்னைக்கு ஒருத்தர் நியூவா பாலிசி எடுக்கிறாங்கன்னா ஸ்பெசிபிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஏஜ் ஃபேக்டரால வரக்கூடிய டிசீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி ஆகட்டும், நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி ஆகட்டும், ஓகேங்களா, ஒரு கிட்னி சம்பந்தப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஃபேக்டரால வர்றது. இந்த IRDA நார்ம்ஸ் படியே ஏஜ் ஃபேக்டர் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த பர்டிகுலர் ஸ்பெசிபிக் டிசீஸுக்கு பாலிசி எடுத்ததுல இருந்து 24 months கம்ப்ளீட் ஆனா மட்டும்தான் அந்த பர்டிகுலர் டிசீஸ்க்கான ட்ரீட்மெண்ட் நம்ம வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? ஐசிசி லம்பார்ட் அதையுமே பிரேக் பண்ணி அந்த 2 years வெயிட்டிங் பீரியடை கஸ்டமர் விருப்பப்பட்டாங்கன்னா 1 year நம்ம ரெடியூஸ் ஆகிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது நமக்கு ஒரு ஆட் ஆன் ஆப்ஷன்லயே இருக்கும். ஸ்பெசிபிக் டிசீசஸ் வெயிட்டிங் பீரியட் ரெடியூஸ்டு பை 1 year. ஸோ 2 வருஷத்துக்கு பதிலாக 1 year-ஆவும் கஸ்டமர் விருப்பப்பட்டாங்கன்னா சம் ஆட் ஆன் அதுக்கான அமௌண்ட் அவங்க பே பண்ணி அவங்க வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனும் ஐசிசி லம்பார்ட்ல இருக்குங்க. இன்னொன்னு,
நமக்கு மேக்சிமம் எல்லா ஏரியாலையும் நமக்கு நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் நமக்கு இருக்கு. எனிவே ஏதாவது ஒரு ரூரல்லையோ அல்லது வேற ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், அந்த ஹாஸ்பிட்டல்ல நெட்வொர்க் இல்லை அப்படின்னாலுமே நமக்கு 48 hours பிஃபோர் ஒரு பிளான்டு சர்ஜரியா இருந்துச்சுன்னா 48 hours பிஃபோர் நமக்கு இந்த ஹாஸ்பிட்டல் தான் வேணும் சார், இதுல எங்களுக்கு டைப் இல்லைன்னு சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அதுலயும் எனிவேர் கேஷ்லெஸ்ங்கிற ஆப்ஷன் மூலமா 99% கேஷ்லெஸ் ஆப்ஷன் நம்ம வாங்கி தர முடியும். ஓகேங்களா? அதையும் இல்லைன்னா மட்டும்தான் நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே வரணுங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு கிளைம்னு வரும்போதும் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கேஷ்லெஸ் வாங்கிக்கலாம், நெட்வொர்க்கா இருந்தாலும் வாங்கிக்கலாம், இல்லைன்னாலும் நம்ம வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி மற்ற கம்பெனில ஒரு ஒரு கேஷ்லெஸ் நீங்க வாங்கிட்டீங்க அல்லது ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டே நீங்க வரீங்கனாலுமே இப்போ டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க உங்களுடைய ஏஜென்ட்டுக்கு நீங்க அனுப்பணும், அவங்க வந்து கம்பெனியில கொண்டு வந்து சப்மிட் பண்ணுவாங்க, எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட். ஓகேங்களா? எல்லாமே அனுப்பி அதை ஹெட் ஆஃபீஸ் அனுப்பி அது என்னாச்சுன்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொரு டைமும் ஏஜென்ட்டை ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ நம்ம இதுல அந்த மாதிரி இல்லை சார். நமக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அப்ளிகேஷன் இருக்கு, ஐஎல் டேக் கேர்னு சொல்லிட்டு. அந்த அப்ளிகேஷன்ல கஸ்டமரோட பாலிசியில என்டர் பண்ண மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டாங்கன்னாவே போதும். ஒரு கிளைம் இருக்குனாலும் ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல போயிட்டு ஒரு போட்டோ எடுத்து அதுல அப்லோட் பண்ணாவே ஓகே சார், எந்த ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் கம்பெனிக்கு நம்ம சப்மிட் பண்ணுங்கிற நீடே இல்லை. ஓகேங்களா? எவ்வளவு நாள்ல நமக்கு செட்டில்மெண்ட் ஆகும், வேற ஏதாவது டிஃபிஷியன்சி இருக்கா, வேற ஏதாவது பொறி கேட்டுருக்காங்களா, எல்லாமே கஸ்டமரே வீட்டுல இருந்தே வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட்டை வச்சுக்கலாம். ஸோ எப்போ வருங்கிற ட்ராக்கிங் சிஸ்டம் ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆயிருக்கு, அடுத்து என்ன நம்ம செய்யணும், எல்லாமே கஸ்டமருக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கும் சார் ஐசிஐசிஐ லம்பார்ட்ல. ஸோ உங்களுக்கு எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. கஸ்டமர் ஒரு கிளைமுக்காக யாரோட சப்போர்ட்டையும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீடு இல்லை சார். ஓகேவா? ஸோ இது எல்லாமே சார் மற்ற கம்பெனில இல்லாம ஐசிஐசில மட்டும் ஸ்பெசிபிக்கா இருக்கக்கூடிய யூனிக்கான விஷயங்கள். ஓகேங்களா சார்? ஸோ இதுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா சார்? குணா சார்? இல்ல சார், கண்டினியூ பண்ணுங்க. நீங்க கடைசியா வந்து இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கண்டினியூ பண்ணுங்க. முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ரைட் சார். ஓகே ஓகே சார். நீங்க இந்த ப்ரௌச்சர் யார் சார் ஷேர் பண்றாங்க? நான் தான் ஷேர் பண்றேன். நீங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் சொன்னா நெக்ஸ்ட் வந்து நான் ரைட் சார். ஓகே ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரௌச்சரோட ஃப்ரண்ட் பேஜ் சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா எலிவேட்ங்கிறது இந்த பாலிசியோட நேம். ஸோ இதுல என்னென்னலாம் நமக்கு இருக்கு அப்படிங்கறத ஜஸ்ட் ஒரு 5 விஷயங்கள், மேஜரான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இன்ஃபைனைட் ரீசெட்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க, இன்ஃபைனைட் கிளைம் அமௌண்ட் சொல்லியிருக்காங்க, இன்ஃபைனைட் சம் இன்சூர்ட் சொல்லியிருக்காங்க, வேர்ல்டு வைடு கவர் நமக்கு இருக்கு, இன்ஃபைனைட் லாயல்டி போனஸ், தட் மீன்ஸ் ரீசெட் பெனிஃபிட் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன் சார். என்னன்னா ஒரு கஸ்டமர் 10 lakhs எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு கவரேஜ் எடுத்திருக்காங்க, ஒரு ஃப்ளோட்டரா எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பாலிசி எடுத்து ஒரே மாசத்துல அவங்களுக்கு மேஜரா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, 10 lakhs அவரு முடிச்சிட்டார். ஓகேங்களா? தென் அடுத்த ஒரு 3வது மாசமோ 4வது மாசமோ அவருக்கோ அல்லது அந்த பாலிசியில இருக்கிற மற்றொருவருக்கோ வேற ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஏதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் தேவைப்படுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா எகைன் 10 லட்சம் உங்களுக்கு ரீசெட் ஆகிடும். ஓகேங்களா? இது ஒரு பாலிசி பீரியடுக்குள்ள, அந்த 12 மாசத்துக்குள்ள அவரு அந்த பேசிக் சம்மன்ஸோட கம்ப்ளீட் பண்ண தட் மீன்ஸ் ஏதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அவருக்கு அடிக்கடி வந்துச்சுன்னா அதை கம்ப்ளீட்டா ஒரு யூட்டிலைஸ் பண்ணிட்டாலும் டிஃபால்ட்டா என்ன ஆகும்னா ரீசெட் ஆகிட்டே இருக்கும் சார். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ரீசெட் ஆப்ஷன் சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து இன்பில்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்தது ஆட் ஆன் இன்ஃபைனைட் கேர்னு சொல்லிட்டு சார். இது இது வந்து உங்களுக்கு ஆட் ஆன்ல வரும். இப்போ இன்ஃபைனைட் கேருங்கிற ஒரு ஆப்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா ஒரு 10 lakhs கவரேஜ் எடுத்திருந்து இன்ஃபைனைட் கேருங்கிற ஒரு ஆட் ஆனை மட்டும் அவர் எடுத்திருந்தாருன்னா திடீர்னு அவருக்கு மேஜரா ஒரு சர்ஜரி 50 லட்சம் ஆகுது, 1 கோடி ஆகுதுனாலும் அவரோட பாலிசி பீரியட்ல ஒரு டைம் ஓகேங்களா மேஜர் எக்ஸ்பென்ஸ் வந்தாலுமே அதை அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இன்ஃபைனைட் சம் இன்சூர்ட். ஒருத்தர் பாலிசி எடுக்கும் போதே சார் எனக்கு அன்லிமிட்டெட் வேணும், எனக்கு சம் இன்சூரன்ஸுக்கு வந்து லிமிட்டே இல்லாத எனக்கு கவரேஜ் வேணும்னாலும் அவர் அதை எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? வேர்ல்டு வைடு
அவர் இதுவுமே வந்து கஸ்டமர் விருப்பப்பட்டாங்கன்னா வேர்ல்டு வைட்ல போயிட்டு நான் இப்போ இந்தியாவில் டயக்னோஸ் பண்ற ஒரு டிசீஸ்க்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்ராட்ல போய் அவர் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கு வேர்ல்டு வைட் ட்ரீட்மெண்ட் வேணும்னாலுமே ஆப்ஷனலா அவர் வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா. அடுத்தது லாயல்டி போனஸ். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சார். ஸோ மற்ற கம்பெனில NCBன்னு சொல்லுவாங்க, நோ கிளைம் போனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கஸ்டமர் அந்த வருஷம் எந்த ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுமே வாங்கல, அந்த பாலிசில இருந்து ஒரு கிளைம் அமௌண்ட்டே வாங்கலைன்னா 20% 50% ஆட் ஆகும். ஓகேங்களா. நம்ம கம்பெனில அவர் கிளைம் வாங்கினாலும் சரி வாங்கலைனாலும் ஓகே சார், லாயல்டி போனஸ்ன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா எவ்ரி இயர் 20% அவருக்கு ஆட் ஆயிரும் சார். அட் த ரினியூவல் அப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிரும் சார். ஓகேங்களா. எஸ் சார். நெக்ஸ்ட் ஸ்லைடு சார். நெக்ஸ்ட் சார். அடுத்து வாங்க சார், அடுத்து வாங்க. ஸோ இதே தான் சார். நான் ஃபர்ஸ்ட் அந்த இன்ஃபைனட்டுங்கிறது என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸோ ஒரு டைம் வந்து அவர் எவ்வளோ ஒரு வேல்யூ வந்தாலுமே அவங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். லாயல்ட்டிங்கிறது என்ன அப்படின்னா, NCBங்கிறது மற்ற கம்பெனி இருக்கிறது NCB நோ கிளைம் போனஸ் இருக்கும். கிளைம் வாங்கலைன்னா அவருக்கு ஒரு சம்மன் ஷூட்ல இருந்து 20% 50% ஆட் ஆகும். பட் நம்ம கம்பெனில டிஃபால்ட்டா ஒரு கிளைம் வாங்கினாலும் ஆட் ஆகும், வாங்கலினாலும் 20% டிஃபால்ட்டா எவ்ரி இயர் நமக்கு ஆட் ஆகும் சார். ஓகேங்களா. ஓகே சார். நெக்ஸ்ட் ஸ்லைடு சார். ஸோ அடுத்தது ரீசெட் ஆப்ஷன், இதுவும் சொல்லியாச்சு. ஸோ இன்ஃபைனைட் அசூரன்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜம்ப் ஸ்டார்ட் ஆட் ஆன் நம்ம எடுத்திருந்தோம்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ABCD அண்ட் O. ஸோ அந்த பர்டிகுலர் 5 டிசீஸ் இருந்தாலும் இந்த ஆட் ஆன மென்ஷன் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா 31st டேல இருந்து அவங்க என்ன ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்தாலும் ஒரு நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா. ஓகே சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இது வந்து சார் ஒரு இன்சூரன்ஸ்னா பேசிக்கா இருக்கக்கூடியது சார். நார்மலா இன்பேஷண்ட் ட்ரீட்மெண்ட், ஒரு பெட்ல அவங்க வந்து இன்பேஷண்டா அட்மிஷன் ஆகி ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க அப்படின்னா அது எல்லாமே நமக்கு வந்துடும். ரெண்டாவது மெயினா அதுல கவனிக்க வேண்டிய விஷயம், ரூம் ரெண்ட் கவர்டு ஃபார் ஏ சிங்கிள் பிரைவேட் AC ரூம். தட் மீன்ஸ் ஒரு கஸ்டமருக்கு மெயினா தேவைப்படுறது சார் ஹாஸ்பிட்டல்ல ரூம். ஏன்னா ரூம் வெரைட்டில நிறைய இருக்கு சார். ஷேர்டு ரூம் இருக்கு. ஸோ 10 பேஷண்ட்டுக்கு ஒரு ரூம் இருக்கும். ஸோ 10 பேஷண்ட் 20 பேஷண்ட் இருப்பாங்க. சிங்கிள் ரூம் இருக்கும். ஒவ்வொரு ரூமுக்கு ஒவ்வொருத்தர் மட்டும் இருப்பாங்க. அடுத்தது ஷூட் ரூம்னு ஒன்று இருக்கும். ஸோ ரொம்ப வந்து VIP ரூம்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கு இருக்கும். ஸோ நம்ம கம்பெனியில் அவர் 5 லட்சம் கவரேஜ் எடுத்தாலும் சரி, 50 லட்சம் எடுத்தாலும் சரி, 1 கோடி எடுத்தாலும் சரி, டிஃபால்ட்டா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் AC ரூம் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அந்த கம்பெனியில் அந்த ரூம்க்கு என்ன பில் அமௌண்ட் வந்தாலும் கம்பெனி அதை ஸ்பெண்ட் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ மற்ற கம்பெனில ரூம் ரெண்ட்டுக்கு நீங்க என்ன கவரேஜ் எடுக்கிறீங்களோ அதுல இருந்து 1% மட்டும்தான் ரூம்க்குன்னு இருக்கும். ஸோ நம்ம கம்பெனில அந்த மாதிரி இல்லை, சிங்கிள் ஸ்டாண்டர்டும் நீங்க டிஃபால்ட்டா எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது சார் டே கேர் ப்ரொசீஜர். ஸோ அது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னா, ஒரு சர்ஜரி நடக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைல்டா ஒரு அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா எடுத்தோன்னே எனக்கு சர்ஜரி இது பண்ணிட மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சில ECG எடுப்பாங்க, எக்கோ டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் சர்ஜரி ரிலேட்டடா நிறைய எனக்கு டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்ப ஒரு பர்டிகுலர் சர்ஜரின்னு போய் அட்மிஷன் ஆகி நான் பண்றேன்னா அதுக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எனக்கு வந்துடும். அந்த சர்ஜரிக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சர்ஜரி ரிலேட்டடா எடுக்கக்கூடிய ஸ்கேன் எதுவா இருந்தாலும் சரி, நம்ம என்ன ஒரு மாத்திரை மருந்து சாப்பிடுறோம், என்னவா இருந்தாலும், என்ன ஒரு லேப் ரிப்போர்ட்டா இருந்தாலும் சரி சார். ஸோ பிஃபோர் 90 days, அந்த சர்ஜரிக்கு முன்னாடி 90 days என்ன ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்தாலும் அந்த ஒரு எக்ஸ்பென்ஸுக்கு எவ்வளவு நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலும் அதையும் நம்ம வாங்கிக்க முடியும். அடுத்தது போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன். சர்ஜரி கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஓகேங்களா, வீட்டுக்கு வந்துட்டார், எகைன் அவருக்கு உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போறாரு. ஓகேங்களா. ஸோ 180 daysக்கு அவர் சாப்பிட்ற டேப்லெட் முதற்கொண்டு அவர் வாங்கிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ 180 daysங்கிறது பார்த்துங்க 6 months. ஸோ ஒரு சர்ஜரி முடிஞ்ச 6 மாசத்துக்கு போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன்ல வரக்கூடிய பில்லு, ஸ்கேன் ரிப்போர்ட், ECG, எக்கோ, வாட் எவர் இட் இஸ், அந்த சர்ஜரி ரிலேட்டட் எடுக்கிற எல்லாத்தையும் அவர் வாங்கிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது டாமிசிலரி ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்றது என்ன பண்ணா சார், ஸோ ஒரு அதாவது வீட்டில இருந்தே நம்ம இது பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர். டாக்டரோட ரெக்கமெண்டேஷன் படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை நம்ம வீட்டில இருந்தே எடுத்துக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு
கோவிட்லாம் வந்துச்சு ஓகேங்களா. ஸோ நீங்க வீட்டில இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க, ஹாஸ்பிட்டல்ல இடம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ஸோ அந்த மாதிரி நேரத்திலையும் நம்ம வந்து வாங்கிக்க முடியும். ஸோ கண்டினியூஸா 3 நாளுக்கு மேல இந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், நம்ம வாங்கிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அடுத்தது ரோடு ஆம்புலன்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமானது சார். ரோடு ஆம்புலன்ஸ் நிறைய இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு வருஷத்துக்கு 20,000 30,000 இதுதான் வந்து ஆம்புலன்ஸ்க்கு மேக்சிமமா இருக்கும். நம்ம இதெல்லாம் அப் டு சம் இன்சூர்ட், ஸோ நோ லிமிட். ஸோ ஆம்புலன்ஸ்க்கு எவ்வளவு சார் ஆயிரப்போது நீங்க நினைக்கலாம். ஸோ ஆக்சிஜன் ஃபெசிலிட்டியோட ஒரு பேஷண்ட்டை இன்னொரு, அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க, அல்லது ஒரு எமர்ஜென்சி வீட்ல இருந்தே ஆக்சிஜன் ஃபெசிலிட்டியோட ஒரு ஆம்புலன்ஸ் ஏத்திட்டு வராங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அவர் எடுத்துட்டு போறாங்கன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட 40,000 to 50,000 ரூபாய் ஆகும் அந்த ஆம்புலன்ஸ் பில் மட்டும். ஸோ ஆம்புலன்ஸ் பில் நமக்கு நோ லிமிட். நீங்க 10 லட்சம் சம்மன்ஸ் எடுத்திருந்தீங்களா, ஆம்புலன்ஸ் பில்லே உங்களுக்கு 1 லட்ச ரூபா வந்தாலும் சரி கம்பெனி அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணிடும் ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஆயுஷ் ட்ரீட்மெண்ட். ஸோ ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 100% நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து சித்தா, யுனானி, ஸோ இந்த மாதிரி இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிக்க முடியும். அடுத்தது டோனார் எக்ஸ்பென்சிவ். ஸோ ஒருத்தருக்கு வந்து சர்ஜரி நடக்குது, நான் வந்து இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறேன், கிட்னி எனக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி நடக்குது, வேற ஒரு நண்பர் எனக்கு வந்து கிட்னி எனக்கு வந்து டொனேட் பண்றாரு ஆர்கன் ஓகேங்களா. ஸோ என்னோட பாலிசி மூலமா அவரோட கிட்னி எடுத்தா எனக்கு வைக்கிறாங்க, அவருக்கு நடக்கிற சர்ஜரிக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், ஸோ என்னோட பாலிசியில அவருக்கு தேவைப்படுற மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும், நான் யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. எஸ் சார். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் கவர் தான். ஆல்ரெடி இதுல எல்லாமே நம்ம பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். சரகேசியன் ஆக்கோசைட்ங்கிறது பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு பேபி குழந்தை இல்லை அப்படிங்கிறனால பாத்தீங்கன்னா இந்த அவங்களோட கருமுட்டையை எடுத்து இன்னொருத்தவங்களோட கர்ப்பப்பையில வச்சு பேபியை உருவாக்குவாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை தான் சரகேசி அண்ட் ஆக்கோசைட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டும் பேசிக் கவரே நமக்கு வந்துடும், 5 லட்ச ரூபாய் வரைக்கும் வாங்கிக்க முடியும் ஓகேங்களா. அதாவது வாடகை தாயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்ஸும் 5 லட்சம் வரைக்கும் நம்ம வாங்கிக்க முடியும். இது வந்து பேசிக்லேயே வந்துடுது சார் இது எல்லாமே. அடுத்தது பேட்ரியாட்டிக் சர்ஜரி. ஸோ வெயிட் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வெயிட் லாஸ்க்காக பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணுவாங்க. ஸோ அந்த சர்ஜரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது வெல்னஸ் ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ நம்ம கஸ்டமருக்கு ஒரு டாக்டரோட அட்வைஸ் தேவை, எப்படி நம்ம வந்து டிசிப்ளினா நம்மளோட ஃபுட் ஹேபிட் இருக்கணும், எப்படி வந்து நம்ம மாத்திரைகளா எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம வேணும், நான் ரெகுலரா ஒரு டாக்டர் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிட்டே இருக்கணும்னாலுமே நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ நம்மளோட ஒரு பாலிசி ஹோல்டரா இருந்தாங்கன்னா ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும், டாக்டரை வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இந்த மாத்திரை சாப்பிடலாமா, இந்த மாதிரி எனக்கு இருக்கு, இந்த மாதிரி சைட் எஃபெக்ட் வருதுன்னா என்ன பண்ணலாம், இந்த டாக்டர் கிட்ட போனேன் அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க சார் இது ஓகேவா, வாட் எவர் இட் இஸ், உங்களோட ஹெல்த் ரிலேட்டடா என்ன டவுட்னாலும் நீங்க அதுக்கு வாங்கிக்க முடியும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலிசி எடுக்கும் போதே ஒரு கஸ்டமருக்கு 30% வரைக்கும் வெல்னஸ் டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு அவர் வாங்கிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அந்த 30% டிஸ்கவுண்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா 15% வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சிபில் பேஸ் பண்ணி வரும். அவருக்கு நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கு அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா 15 வரைக்கும் வரும். தென் ஒரு கஸ்டமர் என்ஆர்ஐயா இருக்கிறாங்க ஓகேங்களா, ஹஸ்பண்ட் வந்து என்ஆர்ஐயா இருக்காரு, அப்ராட்ல இருக்கிறாரு, ஒய்ஃப் பேபி எல்லாம் இங்க இருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து ஒரு ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறார். அவர் எப்போல்லாம் இந்தியாவுக்கு வராரோ அந்த நேரத்தில் அவருக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் தேவைப்பட்டா அவர் யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் அவங்களோட ஒய்ஃபுக்கோ கிட்ஸுக்கோ அவர் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு என்ஆர்ஐ கஸ்டமர் பாலிசி எடுக்கிறாருன்னா அவருக்கு வரக்கூடிய பிரீமியத்துல 25% டிஸ்கவுண்ட் வாங்கிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷன்லாம் நம்ம கிட்ட இருக்கு சார். ஒரு கஸ்டமர் மேக்சிமம் 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வாங்க முடியும் ஓகேங்களா. எஸ் சார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு மாடல் ட்ரீட்மெண்ட். ஸோ எந்த ஒரு லிமிட்டும் இல்லை சார், ஐசியூ பில் எல்லாமே ஒரு மாடர்ன் ட்ரீட்மெண்ட், அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட். ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த கஸ்டமருக்கு நீடு பேஸ் பண்ணி தேவைப்பட்டதுனால அதுக்கும் நமக்கு இந்த பாலிசியில கிளைம் வந்து அவங்க வாங்கிக்க முடியும் சார். ரைட் சார். ஸோ இதுதான் சார். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். வேர்ல்டு வைடு கவர் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 2 years இதுக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கும். மினிமம் 3 கோடி ரூபாய் 25 lakhsல இருந்து 3 கோடி ரூபாய் சம்மன் ஷூட் எடுக்கிறவங்க வேர்ல்டு வைடு கவர் வேணும்னா அவங்க எடுத்துக்க முடியும் ஓகேங்களா. அடுத்தது கிரானிக் டிசீஸ் மேனேஜ்மெண்ட். இதான் நான் சொல்லியிருந்தேன் ஜம்ப் ஸ்டார்ட்ங்கிற ஒரு ஆட் ஆன். ஸோ நமக்கு அந்த ABCD and O, ஸோ ஆஸ்துமா, பிளட் ப்ரெஷர், டயபெட்டிக்,
கொலஸ்ட்ரால் அண்ட் ஒபிசிட்டி. ஸோ இந்த டிசீஸால அவங்க பாதிச்சிருந்தாலும் இதுக்காக 3 வருஷம் வெயிட் பண்ணுங்கிறது இல்லாம 31st டேல இருந்து என்ன ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்தாலும் அவங்க வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அதுதான் இந்த கிரானிக் டிசீஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ஆர்ஐ அட்வான்டேஜ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ஆர்ஐ பீப்புளா இருந்தாங்க அப்படின்னா 25% அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம பேசினதுதான். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இது எல்லாமே நம்ம பேசியாச்சு. கீழே வந்து பாருங்க, மினிமம் 2 மணி நேரம் ஒரு பேஷண்ட் 2 மணி நேரம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாலும் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் அவங்க வந்து வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது கம்பேஷனேட் விசிட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஸோ 5 நாளைக்கு மேல தொடர்ந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய் வரைக்கும் அவங்களோட அட்டெண்டர் வந்து அவங்க வந்து வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல், இதெல்லாம் ஆட் ஆன்லாம் உங்களுக்கு தேவைப்படுறவங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கம்பல்சரி இல்லை சார், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மேல பார்த்தோம் இல்லைங்களா பேசிக்னு சொல்லி, ஸோ அந்த பேசிக் கவர் எல்லாமே டிஃபால்ட்டா வந்துடும். இது எல்லாமே அந்த அதாவது இதுல வந்து அந்த 2 மணி நேரம் ஹாஸ்பிட்டலேஷன் இருக்குல்ல, இது வந்து டிஃபால்ட். ஓகேங்களா? இது வந்து டிஃபால்ட்டா வந்துடும். ஸோ மித்தது எல்லாமே நம்ம தேவைப்படுற நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆட் ஆன் சார். ஃபர்ஸ்ட் ஆட் ஆன் வந்து பாத்தீங்கன்னா இதுல நான் ரொம்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகல, எதெல்லாம் ரொம்ப முக்கியமான அதை மட்டும் சொல்றேன் சார். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பவர் பூஸ்டர்னு ஒரு ஆட் ஆன் இருக்கு சார். ஸோ இந்த ஆட் ஆன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆட் ஆன், ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஆட் ஆன். ஸோ இந்த ஆட் ஆன் வந்து ஆட் பண்ண எனக்கு எவ்வளவு சார் எனக்கு எக்ஸஸ் அமௌண்ட் வரும் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 2000 வரைக்கும் வரும் சார். மேக்ஸிமம் ஒரு நார்மலா ஒரு 15,000 ஒரு கஸ்டமருக்கு வருதுன்னா ஒரு 16,500 அப் டு வந்து பாத்தீங்கன்னா 17,000 வரைக்கும் வரும். தட் மீன்ஸ் 1,500 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாய் வரைக்கும் வரும். இந்த வருஷம் ஒரு 10 லட்ச ரூபா கவரேஜ் அவர் எடுத்திருக்கிறாருன்னா எவ்ரி இயர் இந்த இடம் அவர் எடுத்திருந்தாருன்னா வருஷம் அவரோட பேசிக் கவர்ல 10 லட்சம் ஆட் ஆகிட்டே வரும். ஒன்ஸ் அவரு ஃபர்ஸ்ட் ரினியூவல் கட்டுறப்ப அவரோட பேசிக் கவரே வந்து 20 லட்சமா இருக்கும், அடுத்த வருஷம் 30 லட்சமா இருக்கும், அடுத்து 40 லட்சமா வரும். ஸோ இந்த ஆட் ஆன் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா கிளைம் வாங்கியிருந்தாலும் இது ஆட் ஆகும், வாங்கலைனாலும் ஆட் ஆகும் சார். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஜம்ப் ஸ்டார்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஆட் ஆன். ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். அந்த ABCD and O இந்த பர்டிகுலர் 5 டிசீஸால பாதிச்சிருந்தாங்கன்னா இந்த ஆட் ஆன் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா இந்த 5 டிசீஸ்ல எது இருந்தாலுமே டே 1 கவர். தட் மீன்ஸ் 31வது நாள்ல இருந்து அவங்க என்ன ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அவங்க வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது கிளைம் ப்ரொடெக்டர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கன்சியூமர் ஐட்டம். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நான் மெடிக்கல் ஐட்டம்னு சொல்லுவாங்க. இந்த கிளவுஸ் சொல்லுவாங்க, ஸ்பெரஞ்சு சொல்லுவாங்க, மேட்ரஸ். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் மெடிக்கல் ஐட்டம். ஸோ இந்த நான் மெடிக்கல் ஐட்டத்துக்கு காமனா எந்த ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல எக்ஸ்பென்ஸ் வராது. ஸோ அதுக்காக தான் ஒரு பேஷண்ட் போயிட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்கன்னா ஒரு 4,000 1 லட்ச ரூபாய் பில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 4,000 ரூபாய் நான் கையில இருந்து ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொல்லுவாங்க, 4,000 கட்டினேன், 5,000 கட்டினேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கன்சியூமபிள் ஐட்டமும் 100% செட்டில்மெண்ட் ஆயிரும். அப்போ இந்த இடம் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா ஸோ சிங்கிள் ரூபி கூட கஸ்டமர் கையில இருந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை சார். இந்த ஆடானுக்கு அதிகபட்சம் ஒரு 800 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரும் சார் எக்ஸஸ் அமௌண்ட். இதுவும் வந்து தேவைப்பட்ட எடுத்துக்கலாம், பட் இது ரொம்ப முக்கியமான ஆடான் இது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மெட்டர்னிட்டி. ஸோ இதுவும் யாருக்கு தேவைப்படுமோ அவங்க மட்டும் எடுத்துக்கலாம், எல்லாரும் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மெட்டர்னிட்டிக்கு 2 வருஷம் நம்ம கிட்ட வெயிட்டிங் பீரியட் இருக்கு சார். 1 லட்ச ரூபாய் வரைக்கும் மெட்டர்னிட்டி எக்ஸ்பென்ஸ் நம்ம வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது நர்சிங் அட் ஹோம். ஸோ இது வந்து ஆட் ஆன்ல தான் வரும். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரீஇம்பர்ஸ்மெண்ட்ல நம்ம வாங்கிக்க முடியும். ஒரு சுச்சுவேஷன்ல ஹாஸ்பிட்டல்லே இருந்து அவங்க வந்து ரெக்கவரி ஆகல, கொஞ்ச நாள் வந்து ஹோம் நர்ஸ் வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், அந்த மாதிரி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் வரைக்கும் அவங்க எடுத்துக்க முடியும். ஸோ மேக்சிமம் 10 நாளுக்கு அவங்க ஒரு வருஷத்தை 10 நாளுக்கு இந்த ஆப்ஷன் எடுத்துக்க முடியும். ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் வரைக்கும் கம்பெனி ஸ்பெண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டியூரபிள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட். ஸோ இது என்னன்னா சார், இது ஒரு ஆட் ஆன்ல வர்றது. இப்போ நார்மலா ஒருத்தருக்கு எதுவும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலா அவங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங், அவங்களோட சர்வேவலுக்கு சப்போர்ட்டிங் ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் வேணும். தட் மீன்ஸ் ஒரு வீல் சேர் வேணும். சில பேர்த்துக்கெல்லாம் அந்த பெட்டே ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி பெட்டோட தான் அவங்க வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகுவாங்க. சில பேர்த்துக்கு ஆக்சிஜன், அங்க அந்த ரூம்லயே ஆக்சிஜன்
சிலிண்டரை ஃபிக்ஸ் பண்ணி வச்செல்லாம் லைஃப் சர்வேலுக்காக வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரூம்ல ஒரு ஆக்சிஜன் மாத்திரைக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 லட்ச ரூபாய் வரைக்கும் வரும். ஒரு இன்னைக்கு வீல் சேர் வாங்கினாலுமே நார்மலா ஒரு மினிமம் 20,000 வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகும்போது அவங்களோட லைஃப் சர்வைவலுக்காக எதுவும் எக்யூப்மெண்ட் வெளியே வாங்கணும்னா 5 லட்ச ரூபாய் வரைக்கும் அவங்க வாங்கிக்க முடியும். 5 லட்ச ரூபாய் வரைக்கும் அவங்க வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? ஓகேங்க சார். சார் நெக்ஸ்ட் சார். ஸோ இது நார்மலா இருக்கிறதா சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் செக்அப் வந்து நம்மளதுல ஆட் ஆன்ல வரும் சார். ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி வரும். ஒரு 4500 ரூபாய்க்குள்ள மெடிக்கல் செக்அப் நம்ம என்ன வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து லிஸ்ட் ஆஃப் டிசீஸ் இருக்கும். ஸோ இந்த லேப் ரிப்போர்ட் நம்ம எடுக்க முடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ரிப்போர்ட் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தென் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஆட் ஆன் தான் சார். ஸோ இது எல்லாமே ஆட் ஆன் தான். இதுல லாஸ்ட் ஒன் ரூம் மாடிஃபைன் இருக்கு இல்லைங்களா? இது என்னன்னா நான் காமனா சொன்னேன், நார்மலா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஏசி ரூம் வந்து டிஃபால்ட்டா வந்துடும். ஓகேங்களா? இஃப் அந்த ரூம் மாடிஃபையருங்கிறத எடுத்தோம்னா ஷூட் ரூம் வேணாலும் நம்ம எடுத்துக்க முடியும். அப்கிரேடேஷன் தந்தோம் அப்படின்னா ஷூட் ரூம். இன்னைக்கு ஷூட் ரூம்னா ஒரு நாளைக்கு அந்த ரூமோட ரெண்டே பார்த்தீங்கன்னா மினிமம் 20,000 ரூபாய் வரும். ஒரு நாளைக்கு ரூம் ரெண்ட் மட்டும் மினிமம் 20,000 வரும். இன்னைக்கு மெட்ரோ சிட்டிஸ்ல எல்லா ஹாஸ்பிட்டலுமே அப்போலோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் விஐபி ரூம்னு இருக்கும். ஸோ அந்த ரூம் வேணும்னாலும் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பர்சனல் ஆக்சிடென்ட். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் ஆக்சிடென்ட்ங்கிறது நம்ம அடிஷனலாக எடுத்துக்கலாம். செப்பரேட் லாகின்லயும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாலிசிலேயே நம்ம அடிஷனலா வேணாலும் நம்ம எடுத்துக்க முடியும் சார். ஸோ அடுத்தது ஆப்ஷன் டு ரெடியூஸ் மெட்டர்னிட்டி வெயிட்டிங் பீரியட். ஸோ மெட்டர்னிட்டி வெயிட்டிங் பீரியட் 2 வருஷம் சொன்னேன், அதை 1 இயரா கம்மி பண்ணணும்னாலும் நம்ம வந்து கம்மி பண்ணிக்க முடியும். அதுக்கு ஆட் ஆன் சம் அமௌண்ட் அவங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ண ரெடியா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வாலண்டரி கோபேமெண்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா கோபேமெண்ட் இல்ல பாலிசியில. இஃப் கஸ்டமருக்கு ஏஜ் ஒரு 60 வயசு, ஒரு 75 வயசு, 80 வயசு ஆகுதுனாலும் நம்ம இன்சூரன்ஸ் எடுக்க முடியும். ஸோ அமௌண்ட் ரொம்ப அதிகமா வருது சார், எனக்கு இவ்வளோ வேண்டாம், ஏதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்னா எனக்கு 20% கோபேமெண்ட்ல வேணும். தட் மீன்ஸ் 80% எனக்கு கம்பெனி சைடு இருந்து வந்தா போதும், 20% நானே அதை வந்து ஏத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை எடுத்துக்க முடியும். ஜஸ்ட் a minute சார். எஸ் சார். சார் கேக்குதுங்களா சார்? கேக்குது. எஸ் சார், எஸ் சார். ஸோ வாலண்டரி கோபேமெண்ட்ங்கிறது சார், இது வந்து நம்ம யாருக்கு தேவை அவங்க வேணும்னா மட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் நம்ம இது பண்ணுங்கிற அவசியம் இல்லை சார். ஏன்னா கோபேமெண்ட் எடுத்துட்டீங்கன்னா நார்மலா கோபேமெண்ட் இல்லாம தான் இருக்கும். நீங்க விருப்பப்பட்டா மட்டும் எடுத்துக்கலாம் சார். ஓகேங்களா? ரைட் சார். அடுத்த ஸ்லைட் சார். ஸோ இது வந்து சார் நான் வெல்னஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, கஸ்டமருக்கு வரக்கூடிய டிஸ்கவுண்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் நல்ல ஒரு சிபில் டிஸ்கவுண்ட் வச்சிருக்காரு அப்படின்னா அவரு கட்டக்கூடிய பிரீமியத்துல 15% வரைக்கும் வரும் சார். சார் இது ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் கிடையாது, எவ்ரி இயர் ரினியூவல் அப்போ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து 1 லட்ச ரூபாய் அவருக்கு பிரீமியம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 15% அவருக்கு டிஃபால்ட்டா கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் வருதுன்னா 15,000 ரூபாய் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல டிஸ்கவுண்ட். ஸோ இது இல்லாம என்ஆர்ஐ கேஸா இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு செப்பரேட்டா 25% என்ஆர்ஐ டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு செப்பரேட்டா வரும் சார். ஸோ இது கஸ்டமர் டு கஸ்டமர் வேரி ஆகும் சார். அவரோட சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி மாறும். மினிமம் 1% இருந்து 15% வரைக்கும் வரும் சார். ஓகேங்களா? ஸோ லாங் டேர்ம் ஒரு 3 வருஷம் அமௌண்ட்டை சிங்கிள் ஷாட்ல நான் கட்டுறேன், 5 வருஷம் அமௌண்ட்டை கட்டுறேன் அப்படின்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஸோ 10% அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 5 வருஷம் அமௌண்ட்டை வந்து சிங்கிள் ஷாட்ல கட்டணும்னு நினைக்கிறார். வருஷம் எல்லாம் கட்ட முடியாது, நான் வந்து ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது, நான் சிங்கிள் ஷாட்ல கட்டிடுறேன், இடையில எப்போ வந்து அமௌண்ட் மாறினாலும் எனக்கு எந்த ஒரு இதுவுமே வராது சார், நான் கட்டிடுறேன் அப்படின்னா கஸ்டமருக்கு கம்பெனி தர விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு ஆக்சுவல் அமௌண்ட் வரும், செகண்ட் இயருக்கு அவரோட அமௌண்ட்ல 15% வரும், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர். ஸோ இந்த 3 வருஷத்துல சேர்த்து பார்த்தீங்கன்னா ஓவராலா 15% அவருக்கு டிஸ்கவுண்ட் வரும் சார். ஸோ இது லாங் டேர்ம் பாலிசிக்கான டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? ஓகேங்க சார். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி ஏஜ் 18 ஏஜ்ல இருந்து 125 வருஷம் வரைக்கும் சார், 125 இயர்ஸ் வரைக்கும் நம்ம எடுக்க முடியும்.
ஓகேங்களா. சம் இன்சூர்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாயில இருந்து அன்லிமிட்டெட் சம் இன்சூர்ட் வரைக்கும் எடுக்க முடியும் சார். தென் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டெனர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 1 இயர் எடுக்கலாம், மல்டி இயர்ஸும் எடுத்துக்கலாம், அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்க முடியும். தென் ஒரு ஃபேமிலியா நம்ம எடுக்கணும் அப்படின்னா மேக்சிமம் சைஸ் 2 அடல்ட் வித் 3 சில்ட்ரனோட அவங்க எடுத்துக்கலாம் சார். ஓகேங்களா. ஸோ 30 வயசு வரைக்கும் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கூடவே அவங்கள வந்து அந்த கிட்ஸாவே உள்ள இருப்பாங்க. ஸோ இது என்ன யூஸ்னா பிரீமியம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ மற்ற கம்பெனில 25 வயசு ஆயிட்டாவே அல்லது 20 வயசு ஆயிட்டாவே அடல்ட்டா அவங்க வெளில வந்துருவாங்க. அவங்க வந்து செப்பரேட்டா ஒரு பாலிசி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதுல 30 வயசு வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸோடவே இருந்துக்கலாம். ஸோ அவங்களா விருப்பப்பட்ட அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, செப்பரேட் பாலிசி நான் வந்துக்கிறேன், அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க வந்துக்கலாம். ஓகேங்க சார். ஸோ இது சார் காமனா இருக்கிற வெயிட்டிங் பீரியட். ஸோ இதுல இனிஷியலா ஒரு பாலிசி நம்ம எந்த ஒரு கம்பெனி நம்ம இன்சூரன்ஸ் எடுத்தாலும் ஆக்சிடென்ட்டுக்கு டே 1 கவர் சார். பாலிசி எடுத்த இஷ்யூ ஆன முதல் நாள்ல இருந்து ஆக்சிடென்டால வரக்கூடிய என்ன ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்னாலும் டே 1ல இருந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அது இல்லாம டிசீஸால வரக்கூடியது, நோயால நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிறோம்னா 30 நாள், அதாவது வந்து இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் 30 நாள். ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஒரு எக்ஸிஸ்டிங் டிசீஸ் நான் வந்து சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒருத்தர் என்ன பண்ணிருக்கேன்னா கீழே விழுந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கையில் அடிபட்டிருக்கு, ஒரு ராடு வச்சிருக்கேன். ஸோ நான் பாலிசி எடுக்கும்போது நான் சொல்லி எடுக்கிறேன், எகைன் அந்த ராடை வெளியே எடுக்கிறதுக்காக நான் ஒரு சர்ஜரிக்கு வரேன். ஸோ அப்ப பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு டிசீஸ் இருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் டிசீஸ்க்கு எகைன் நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரேன் அப்படின்னா அது ரிகார்டிங்கா 36 மாசம் ஆகும் சார். ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஸ்பெசிபிக் டிசீஸ். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஸ்பெசிபிக் டிசீஸ்ங்கிறது ஏஜ் ஃபேக்டரால வரக்கூடியது. ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி, நீ சர்ஜரி, கிட்னி ஆப்ரேஷன், தென் வந்து பாத்தீங்கன்னா பைல்ஸ், ஹெர்னியா. ஸோ இது எல்லாமே சடனா நம்ம சர்ஜரிக்கு வரமாட்டோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம மெடிசின் எடுப்போம், ஒரு 6 மாசம் வரைக்கும் மெடிசின் எடுக்கலாம், அதுக்கு மேலதான் நம்ம சர்ஜரிக்கே வரும். ஸோ இந்த மாதிரி வெயிட் பண்ணி சர்ஜரி வரக்கூடிய டிசீஸ் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டிசீஸ்க்கெல்லாம் 24 மாசம் சார். ஸோ இதை நம்ம ஒரு ஆட்-ஆன் எடுத்தோம்னா 24 மாசத்தை 12 மாசமா நம்ம வந்து கம்மி பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது கிரிட்டிக்கல் இல்னஸ். ஸோ கிரிட்டிக்கல் இல்னஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா ஸோ இப்போ கேன்சர், ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு உயிருக்கு ஆபத்தான விஷயம். ஸோ அந்த மாதிரி நோய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 டேஸ். ஒருத்தர் பாலிசி எடுக்கிறாங்க, பாலிசி எடுத்து 31வது நாள்லயே அவருக்கு வந்து கேன்சர்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கிளைம் வருமானா வராது. ஸோ அதுக்கு 90 டேஸ். ஏன்னா கேன்சருங்கிறது 30 நாள்ல மட்டுமே ஐடென்டிஃபை ஆகக்கூடிய நோய் இல்லை. ஸோ பர்பஸா அதுக்கு அவங்க எடுத்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சார் இது. ஓகேங்களா. ஒன்ஸ் 90 டேஸ் ஆயிடுச்சுன்னா ஸோ அந்த பர்டிகுலர் டிசீஸ்க்குமே அவங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அடுத்தது பேட்ரியாட்டிக் சர்ஜரி. ஸோ ஒருத்தர் வந்து பேட்ரியாட்டிக் சர்ஜரின்றது வெயிட் ரொம்ப ஓவர் வெயிட்டா இருப்பாங்க, அந்த வெயிட் லாஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி இது பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பேட்ரியாட்டிக் சர்ஜரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 24 மாசம் வெயிட்டிங் டைம். ஸோ அந்த சர்ஜரிக்கு காமனாகவே இது வந்து பேசிக்லேயே வந்துடும் சார், ஏடானது நம்ம சேர்க்க தேவையில்லை. பாலிசி எடுத்து மினிமம் 2 வருஷம் ஆனால் தான் பேட்ரியாட்டிக் சர்ஜரிக்கு ஒருத்தர் வந்து எலிஜிபிள் ஆக முடியும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது இது வந்து ஆல்ரெடி நம்ம சொன்னதான் கிரிட்டிக்கல் இல்னஸ்லேயே அதுவும் வந்துடும். மெட்டர்னிட்டி வெயிட்டிங் பீரியட் 2 வருஷம் இருக்கு, வேர்ல்டு வைடு கவருக்கும் 2 வருஷம் இருக்கு சார். ஓகே சார். ஸோ இது வந்து சார் ஜோன் பேஸ்டு. ஜோன் ஏன்றது பார்த்து ABC சொல்லிட்டு சிட்டி வைஸ் இது எப்படி வந்து டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ மெடிக்கல் காஸ்ட் எங்கெங்கெல்லாம் ரொம்ப அதிகமாகுதோ ஜோன் ஏல வச்சிருப்பாங்க, அதை விட அடுத்த லெவல் இருக்கிறது பில வச்சிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கிறது பாத்தீங்கன்னா சில வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம எல்லாமே ஜோன் சில தான் இருப்போம். இப்போ ஒரு கஸ்டமர் மெட்ராஸ்ல இருக்காங்க அப்படின்னா ஜோன் பில வருவாங்க, ஏன்னா வந்து மெட்ரோ சிட்டிஸ்ல வருவாங்க, அங்க வந்து மெடிக்கல் காஸ்ட் வந்து இதை விட அதிகமா இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க கேட்கலாம், ஜோன் சில ஒருத்தர் பாலிசி எடுத்துட்டு பில இருக்கிற, தட் மீன்ஸ் இப்போ நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னா சில இருக்கிறோம், நம்ம வந்து ஜோன் ஏ மாதிரி இருக்கிற பெங்களூர் அந்த மாதிரி சிட்டியில போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியுமானா தாராளமா எடுத்துக்கலாம். ஜோன் பேஸ்டு கோபேமெண்ட் எதுவுமே இல்லை சார். ஒன்ஸ் பாலிசி எடுத்துட்டாங்கன்னா எடுக்கும்போது மட்டும்தான் இது, எடுத்ததுக்கு அப்புறம் அவர் எங்க வேணாலும் போய் பேன் இண்டியாலும் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து சார் ரொம்ப ஒரு நான் ஒரு அப்ளிகேஷன் சொன்னேன் இல்லைங்களா,
ஸோ ஒன்ஸ் ஒரு கஸ்டமர் பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் பாலிசி இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட மொபைல் நம்பர் நம்மளோட கம்பெனியில பாலிசியில அந்த டாக்குமெண்ட்ல கொடுத்த நம்பர் ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் ஆயிரும். இந்த ஆப் இந்த ஒரு அப்ளிகேஷனை மட்டும் அவங்க டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணா ஒரு ஓடிபி வரும் சார். உள்ள என்ட்ரி பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட பாலிசி ரிலேட்டட் டீடைல்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்னென்ன ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வருது, மேபி ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிறாங்கன்னா கிளைம் உங்களுக்கு எப்போ செட்டில்மெண்ட் ஆகுது, என்ன எல்லா டீடைல்ஸும் அவங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கும் சார். ஸோ அவங்களோட பாலிசி ரிலேட்டடா என்னென்ன டீடைல்ஸ் வேணுமோ எல்லாமே அதில் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே சார். எஸ் சார், ஐ திங்க் இட்ஸ் ஓவர். ரைட் சார். ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட் இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க சார். ஸோ கொஞ்சம் ஸ்பீடா வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரௌச்சர் உங்கள்கிட்ட இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு ஷேர் பண்றேன் நான். கொஞ்சம் நீங்க இந்த ப்ரௌச்சரை நீங்க பாருங்க. அதுல உங்களுக்கு டவுட் வந்தாலும் எகைன் நீங்க கேளுங்க. இப்போ எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க சார். சார் எது டவுட் இருக்குங்களா சார், இல்ல க்ளோஸ் பண்ணிக்கலாமாங்க சார்? மோகன் சார், தினேஷ், ஸோ நேம் தான் இருக்கு. ஸோ நேம் வச்சு நான் சொல்றேன். எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க, நோ ஹெசிடேஷன். சுரேஷ் சார். சார் சார் யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கானு கேட்க சொல்லுங்க. எதுனாலும் ஓகே. சின்ன டவுட்டா இருந்தாலும் நம்ம எப்படி கேட்கணும்னு யோசிக்க வேண்டாம். ஸோ இந்த செஷனே உங்களுக்காக தான், நீங்க லேர்ன் பண்ணுங்கிறதுக்காக மட்டும்தான். ஹலோ சார், ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, சார் கிளியர் பண்ணுவாங்க. மேடம் ஹலோ. ஹலோ. யாருக்கும் எந்த டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு. நாங்க வந்து சோஷியல் மீடியால போடுவோம், யூடியூப், ஃபேஸ்புக் இதெல்லாம். ஸோ ஃபர்தரா எதுவும் டவுட்ஸ் வந்தா நாங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். ஓகேங்க சார். நம்பர் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். நான் ஷேர் பண்றேன். ஓகேங்க சார். சுரேஷ் சார்ட்ட வாங்கிக்கோங்க சார். சரி சார், தேங்க்யூ. சரி, ஓகே சார். ஓகே சார். எஸ் சார். தேங்க்யூ சார். சோபான் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சோபாலன் சார், தேங்க்யூ சார்.